நீங்கள் ஈவினிங் ஒரு நல்ல வெஜிடேரியன் ஹோட்டலில் சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். காளான் கைமா, பன்னீர் கைமா, சென்னா கைமான் இருக்கும். காளான் லாப்பா, பன்னீர் லாப்பா, சென்னா லாப்பா இருக்கும். குஸ்காவில் காளான் குஸ்கா, பன்னீர் குஸ்கா, சென்னா குஸ்கா இருக்கும். பொதுவாக ஹோட்டல் தொழிலை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ டேஸ்ட்டாக கொடுக்குறோம் அப்படிங்கிறத தாண்டி எவ்வளோ வெரைட்டி இருக்குது அப்படிங்கிறது முக்கியம். ஸோ ஒரு கடை 16 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது அப்படின்னா அதுக்கு அவங்க கொடுக்குற வெரைட்டியும் அவங்க மெயின்டைன் பண்ணுற டேஸ்ட்டும் ஒரு முக்கிய காரணங்க. தோசையிலே பன்னீர் தோசை, பட்டர் தோசை, நெய் தோசை அப்படின்னு கொடுத்துட்ருப்பாங்க. அதுவும் செம்ம டேஸ்ட்டாகவே இருக்கும். தோசையிலே காளான் தோசை, பன்னீர் தோசை, பட்டர் மசாலா தோசை, சன்னா தோசை, ஸோ அது மாதிரி வெரைட்டி இருக்கும். பரோட்டாலே பன்னீர் லாப்பா, சன்னா லாப்பா, மஷ்ரூம் லாப்பா அப்படின்ட்டு வெரைட்டி இருக்கும். பரோட்டாலே இவங்க நார்மலாக அந்த பரோட்டாவும் ஆயில் பரோட்டா, அதே மாதிரி கொத்து பரோட்டா, கைமா பரோட்டா அப்படிங்கிறதும் நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். ஆஸ் யூஷுவல் இட்லியும் அதே மாதிரி தான். இவங்க கொடுக்குற காரகுருமா தான் அல்டிமேட்டு. அது மாதிரி கடலை காரகுருமா, வெள்ளை குருமாவும், காரம் கம்மியாக இருக்க குருமாவும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இவங்க குஸ்காவும் வேறு லெவலாக இருக்கும். வணக்கம். காந்தி மார்க்கெட்லேருந்து பாபு ரோடு போகிற வழியில் இருக்கும். கொஞ்சம் முன்னாடியே முருகன் கோயில் இருக்கும், அது பக்கத்தில் இருக்கும். வீராய் சிற்றுண்டி உணவகம்னு சொல்லி சைவ கடை வச்சிருக்கோம். நாங்கள் ஒரு 16 வருஷமா வச்சிருக்கோம். ஷூர் சைவம் தான், இங்கே முட்டை கூட கிடையாது. காலையில் 7 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இருக்கும். 7 மணி 6:30 7 மணிக்கு தான் ரெடி ஆகிடும். 7 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் இருக்கும். ஷூர் சைவம் தான் வச்சிருப்போம். நாங்கள் இங்கே வந்து சைவத்தில் வெரைட்டியாக இருக்கும். காளான் கைமா, பன்னீர் கைமா, சென்னா கைமான் இருக்கும். காளான் லாப்பா, பன்னீர் லாப்பா, சென்னா லாப்பா இருக்கும். குஸ்காவில் காளான் குஸ்கா, பன்னீர் குஸ்கா, சென்னா குஸ்கான் இருக்கும். இட்லியில் பொடி இட்லி, பொடி இட்லியில 6-7 வகை பொடி இருக்கும். எள்ளு பொடி, ஆளி பொடி, கருவேப்பிலை பொடி, இது மாதிரி பொடி வகை இருக்கும். அதே மாதிரி இட்லிலே கைமா இருக்கும். காளான் கைமா, பன்னீர் கைமா, சென்னா கைமான் இருக்கும். தோசையில வெரைட்டியா இருக்கும். காளான் தோசை, பன்னீர் தோசை, பொடி தோசை, பட்டர் தோசை, இந்த மாதிரி வெரைட்டியா சைவத்துல ஃபுல்லா வெரைட்டியா தான் இருக்கும். நம்ம ஃபுல்லா சைவம் தான், முட்டை விட்டு அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. பியூர் சைவம் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஆர்டரும் எடுத்து செய்வோம். நம்ம ஆர்டர் வந்து வெஜிடபிள் பிரியாணி, குஸ்கா, காளான் பிரியாணி, பன்னீர் பிரியாணி, இந்த மாதிரி ஆர்டர் எடுத்து செய்வோம். நம்ம அது மாதிரி பரோட்டா, குஸ்கா ஆர்டர் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆர்டர் செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். இப்போ கூட ஒரு ஆர்டருக்கு தான் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்க பொரிச்ச பரோட்டா இருக்கு, எல்லா வெரைட்டியா தோசை, வெஜிடபிள் தோசை இருக்கு. ஆர்டருக்கு என்னென்ன சொல்றீங்களோ அதெல்லாம் செஞ்சு தருவோம். சைவத்துல செஞ்சு கொடுப்போம் நம்ம.